அடுத்ததாக நம்ம நம்ம ராசி அப்படிதான் சொல்லணும். ஸோ மிதுன ராசிக்கு வந்து ஜென்மத்துல வர குரு பகவான் வழக்கமா வந்து கேந்திரத்துல ஒரு பாவியானா இருக்கணும்னு சொல்லுவான். கொஞ்ச காலகட்டமா எல்லா பாவியும் கேந்திரத்துல இருந்து இப்ப குரு மாறுற சமயத்துக்கு எல்லாரும் அவங்கவுங்க மாறிட்டாங்க. ஸோ இந்த எந்த மாதிரியான பலன்? ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னா, தேங்க்யூ, ஜென்ம குரு அப்படின்னா ஹெல்த்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் கடந்த ஒரு 6-7 வருடங்களாகவே மிதுன ராசிக்கு எப்படின்னா, தோ இப்போ நல்லது நடந்துடும், தோ நாளைக்கு வருது அப்படின்னு, அதுக்கப்புறம் அது வரவே வராது. அண்ட் கூட வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி பகைமை அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். அது 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே. இப்போ இந்த குரு பகவான் ஜென்மத்தில் வரும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் கேந்திரத்திலேயே இருக்கிற நமக்கு ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அண்டு சனி பகவான் 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை கெரியர் டெவலப்மெண்ட்ஸு, நிறைய புது மனிதர்களினுடைய சந்திப்பு. ஏன்னா கேத்து வந்து 3ஆம் இடத்திற்கு வரார். ஸோ இந்த கேத்து 3ஆம் இடத்திற்கு வருவதும் ராகு வந்து நமக்கு பாக்கியத்தில் வருவதும் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் யாரெல்லாம் ஒழுங்காக உங்களுடைய பித்ரு காரியங்கள்லாம் செஞ்சுருக்கீங்களோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், அம்மா அப்பாவோட சண்டை, கூட பிறந்தவங்களோட சண்டை, கணவன் மனைவி சண்டை, இப்படி ஒரு மனக்கசப்பில் கடந்த 2 வருஷமாக இருந்தவங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் சுபங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இது வந்து நான் ஆறுதலுக்காகவோ இல்லை நாங்கள் மிதுன ராசிங்கிறதுக்காகவோ சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த வருடத்தில் உங்களுடைய வீட்டில் சுப காரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ட்ராவல் இருக்கும். இந்த பாக்கியத்தில் வரக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களை நிறைய கடல் தாண்டி போகக்கூடிய ட்ராவல்ஸ், இல்லை உள்ளூர்லேயே நீங்கள் வந்து ட்ராவல் பிளான்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக அமையும். நான் இது காசி போகணுன்னு நினச்சேன், எனக்கு போக முடியல, இல்லை நான் வந்து பேங்காக் போகணுன்னு நினச்சேன், போக முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஃபன் லவ்விங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இன்றைக்கி இதை சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சேன், எனக்கு முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால் ஐயோ இன்றைக்கி நான் பொண்ணாத்தில் போய் சமைக்கணும், இன்றைக்கி என் பையன் கூப்பிட்ருக்கான் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இன்றைக்கி போகிறதுக்கு எனக்கு இன்றைக்கி கிரகம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க. அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஊர் சுற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு, சம்பாதிங்க, ஜாலியாக இருங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா குரு பகவான் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நிறையா கொடுப்பார். நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்ட இடத்துலையும் சாப்பிடுவோம், சில சமயம் சாப்பிடாமல் இருப்போம். ஸோ அசிடிட்டி ப்ராப்ளம் அண்ட் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரண கோளாறு, லிவர், இது 2ம் மெயினாக இருக்கும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மிதுன ராசிக்காரர்கள் வந்து வைஷ்ணவர்கள் பள்ளி கொண்ட பெருமாளை சேவிக்கலாம். எங்கே ஆதிசேஷனில் பெருமாள் இருக்காரோ அந்த கோயிலுக்கு போயிடுங்க. மற்றவங்க விநாயகரை வந்து வழிபாடு செய்யலாம். அதுவும் அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய பிள்ளையார் அஸ்வத்த பிரதட்சணம்னு சொல்லுவோம், அதை 12 முறை வலம் வருவது நல்லது. இது பண்ணாலே போதும்.